ஆக்சுவலா எத்தனையோ படத்துக்கு நான் இன்ட்ரோ கொடுத்திருக்கேன். ஆனா இந்த ஒரு படத்துக்கு இன்ட்ரோ அப்படின்றதே தேவையில்லை. ஏன்னா படம் முழுக்க பரபரப்பு அள்ளும், விறுவிறுப்பு துள்ளும். ஹலோ காய்ஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேரு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய லிசார்டு, ஒரு மிகப்பெரிய பள்ளி மாதிரி ஒரு உயிரினம் ஒண்ணு இருக்கு. அதை கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுல ஒருத்தன் மீனுக்கு தூண்டில் போட்டு புழுவை வைக்கிற மாதிரி கடலையை வச்சு அதை பிடிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அந்த பக்கமா போகும்போது ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, டேஞ்சர் ஜோன் அப்படின்னு. சோ மிகப்பெரிய ஏதோ ஒரு ஆபத்து ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பள்ளம் மாதிரியான ஒரு பகுதி இருக்கு. அந்த பக்கமா போகும்போது ஒரு அன்யூசுவலான சவுண்ட் ஒண்ணு கேக்குது. என்னடா வினோதமா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குதே அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்க போகும்போது பாலைவனத்துக்கு நடுவுல ரொம்பவே ஆழமான மிகப்பெரிய ஒரு ட்ரென்ச், ஒரு பள்ளம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படிடா வந்து ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல இப்படியாப்பட்ட ஒரு பள்ளம் ஒண்ணு உருவாயிருக்கு அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்ப திடீர்னு இவன் கூட இருந்தவன் தான் அந்த பக்கமா இருந்தவன் பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியில வரான். வெளியில வந்து காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவனை மறுபடியும் இழுத்துட்டு போகுது. அந்த உயிரினத்தை பார்த்துட்டு அவன் அவ்வளவுதான் நம்மளும் மாட்டிக்க போறோம் அப்படின்னு அந்த இடத்தை விட்டே ஓட ஆரம்பிக்கிறான். பயம், ஓடிக்கிட்டே இருக்கான். பைக் ஸ்டார்ட் பண்ணி ஓடிடலாம், எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா இவனுடைய தரித்திரியம், பைக் ஸ்டார்ட் ஆகல. அந்த உயிரினத்தோட ஒரு மிகப்பெரிய கை அது அப்படியே வந்து இவனை பிடிச்சிருது. பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. சோ அப்படியே கட் பண்றாங்க. இப்ப நமக்கு ஒரு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சிப்லிங்ஸ். இந்த ரெண்டு பேருமே சிங்கர்ஸ், ஸ்டேஜ்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரதர் நேம், அவனோட பேரு கேயோ. அவன் தன்னோட சிஸ்டர் கூட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி தேவையில்லாம சீனியர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஏர்னிங்ஸ்ல வந்து கை வச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. அதாவது இங்க பார்ட்டி மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இவங்க பாட்டு பாடிட்டு இருந்திருப்பாங்க. போதை பொருள் இங்க யாரோ யூஸ் பண்றாங்க, போதை பொருளை தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு தான் போலீஸ் இங்க வந்திருக்காங்க. கிளப்புக்கு வந்தவங்க அப்படியே வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது இங்க தப்பு தண்டா நடக்குதா அப்படின்னு. வந்தவங்க அந்த அண்ணன் கேயோ அவனையுமே சந்தேகப்படுறாங்க. சார் நீங்க வேற, இது வரைக்கும் நான் வந்து ட்ரக் அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணது இல்ல, நீங்க என்ன சந்தேகப்படுறது அப்படின்றது அனாவசியம் அப்படின்னு சொன்னாலும் போலீஸ் வந்து இவன் மேல கொஞ்சம் குழப்பமாவும் சந்தேகமாவும் தான் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா, நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சீனியர் பார்ட்னர்ஸ் அவனுங்க தான் வந்து ஏதாவது பண்ணி போலீஸ் கிட்ட போட்டு விட்டுட்டு நம்மள இப்படி மாட்டி விட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி டவுட் பண்றாங்க. அண்ணனும் தங்கச்சியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஆக்சுவலா கால் பண்ணது வேற யாரும் இல்ல, இவங்களுடைய அம்மா தான். இந்த மாதிரி தாத்தா வந்து இறந்து போயிட்டாருமா, நீங்க உடனடியா கிளம்பி ஊருக்கு வாங்க, சொந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த ரெண்டு பேருமே பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுடைய சொந்த வில்லேஜுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரக் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அம்மா தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் இல்லையா, அதனால அப்படி இவங்க போயிட்டே இருக்கும்போது இந்த கேயோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு நினைப்பு அவனுடைய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு அப்படியே போகுது. பழைய நினைவுகள் அப்படியே வர ஆரம்பிக்குது. தாத்தாவோட அவை இருந்த நினைவுகள், ஞாபகங்கள். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எப்படி வந்து வாட்டரை நிலத்துல இருந்து டிப் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுவும் எதுக்காக அப்படின்னா, இந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே தண்ணி பற்றாக்குறையினால கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அந்த விஷயம் வந்து போகணும் அப்படின்னா எப்பயுமே இப்படியாப்பட்ட ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே கொஞ்ச நேரம் டிராவல் போனது. டிராவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒத்தி வரா. அவ பேரு ஃபான். நம்ம ஹீரோ கவு இருக்கான் இல்லையா, அவனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இந்த ஃபான் வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய யூடியூபரா இருக்கா, ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. நம்ம ஹீரோ போய் பேச போறோம். ஆனா அவ வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா, கோவப்படுறா. ஏன்டா இவ்வளவு நான் எங்க கிட்ட பேசல அப்படின்னு. நீ இந்த வில்லேஜை விட்டு போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, இப்பதான் உனக்கு வந்து எங்களை எல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சே, ஃப்ரெண்டுனா அப்படி இருக்கணும்பா, நம்ம பேசலனா நீ பேசலனா நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த உலகத்துல ஏன்டா பேச மாட்டா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிற ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வைக்கணும்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம சின்ன வயசு ஹீரோவும் அந்த ஃபான், அந்த ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட் டைம்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஃபானோட அப்பா வந்து அந்த லிசார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட இந்த ஃபானோட அப்பா ஒரு லிசார்டு ஒன்று, ஒரு பள்ளி மாதிரி ஒரு உயிரினம் இருந்துச்சு இல்லையா, அது குட்டியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை புடிச்சிட்டு வந்து பரிசா வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீசியஸ் ஆனது, அழிஞ்சு போயிடும், காக்கப்பட வேண்டிய உயிரினம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த காக்கப்பட வேண்டிய உயிரினம் தான் ஃபியூச்சர்ல இவனுங்களை போட்டு வந்தாடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ தான் அந்த லிசார்டை வச்சிருக்கான். எடுத்துட்டு போனவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதை அப்படியே வந்து அவுத்து விட்டு திறந்து விட்டுறான். டைலாக் வேற சொல்றான், இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமே கூண்டுல போட்டு அடைக்க கூடாது, கூண்டுல போட்டு அடைக்க
வைக்கிற அளவுக்கு அதுங்க வந்து என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்றான். ஃபியூச்சர்ல தெரிய முடியாது. இதையெல்லாம் பார்த்து அந்த சின்ன வயசு ஃபான் இருக்கா இல்லையா, என்ன மனுஷன்டா அப்படின்னு சொல்லி அவளும் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அதுல இருந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்டான ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அப்படியே கட் பண்ணி படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ரெண்டு பேரை காமிச்சாங்க இல்லையா, அந்த மிகப்பெரிய டேஞ்சரஸான அந்த லிசார்டு வந்து அவனுங்க ரெண்டு பேரையுமே அந்த குகைக்குள்ளேயே வந்து அடைச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவனுங்க ரெண்டு பேரையுமே அந்த இடத்துலயே கொன்னுருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இந்த ஃபான் இருக்கா இல்லையா, அவளுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அது ரொம்ப ஃபன்னா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைச்சுக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. அதுல அந்த ஃபான் வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் ஒரு காம்படிஷன் ஒன்னு நடத்த போறேன், ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஏன்னா என்னுடைய சேனல்ல 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ நான் கரெக்டா வந்து நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலத்தடி நீரை யாரெல்லாம் இந்த டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ்ல தண்ணியை யாரெல்லாம் கொண்டு வர முடியுதோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய பரிசு ஒண்ணு கிடைக்கும். அவங்க காசு மதிப்பு படி 10 லட்சம் ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ போறான், தன்னுடைய சிஸ்டர் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஒன்னு ஃபான் நடத்த போறா அப்படின்னு. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த ஒரு மிஷனை முடிச்சாகணும் இல்லையா, அதுக்காக இதே ஊர்ல தன்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை போய் மீட் பண்றான் நம்ம ஹீரோ. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோளம் உண்டு வாழை வைக்க அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறான். இந்த 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. கட்டாந்தாரங்க எத்தனை அடி தோணுனாலும் தண்ணி வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அது அப்படியே கம்ப்ளீட்டா பாலைவனமா மாறி இருக்கும். மாற போற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த ஃபான் பொண்ணு நம்ம தளபதி சொன்ன மாதிரி விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஊரை வந்து காப்பாத்தியே அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு காம்படிஷன் நடத்தி அப்படியாச்சும் தண்ணியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் குரூப்பா இருக்காங்க, மேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கன தோண்டலாம் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அப்படியே திடீர்னு ஒருத்தன் கார்ல வரான். கார்ல வந்தவன் வெளியில வரான். ஆக்சுவலா அவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுடைய பிசினஸேவும் அண்டர் கிரவுண்ட பண்ணி தோண்டிக்கிட்டே இருக்கிறது தான். அப்படியாப்பட்டவனும் இந்த ஒரு காம்படிஷனுக்கு வா. போட்டி துவங்க போகுது அப்படின்றதுனால இந்த ஃபான் பொண்ணு ஃபிளார் கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஷூட் பண்றா. போட்டியும் துவங்குது. எல்லாரும் தண்ணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேர் போயிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து என்னடா இது ஆள் நடமாட்டமே இல்ல, இந்த இடத்துல என்னடா பைக் அப்படியே வந்து சாவியோட போட்டு வச்சிருக்கானுங்க முட்டா பசங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். சரி நம்ம கிட்டதான் எதுவுமே இல்லையே, நம்ம ஏன் நடந்து போகணும், இந்த பைக் எடுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேருமே அந்த பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பைக் ஓட்டிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ வர மாதிரி தெரியுது. என்னடா இது பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மிகப்பெரிய லிசார்டு பின்னாடி வந்தது முன்னாடி ஓட்ட போட்டுக்கிட்டு அவனுங்களை அப்படியே வந்து பள்ளத்துக்குள்ள விழுக வச்சிருது. அவ்வளவுதான், அவனுங்களோட கதை அங்கனே முடிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா நம்ம ஹீரோ டீமை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, அவனுடைய தங்கச்சி, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு அப்படியே நடந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பிளேட் ஒண்ணு கிடைக்குது, தட்டு. அந்த தட்டுக்கு பின்னாடி நிறைய எதையோ வந்து எழுதி வச்சிருக்காங்க. என்னடா இந்த இடத்துல போய் எவன்டா எழுதி வச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த தட்டுகள் எல்லாமே வந்து ஆர்கனைஸா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. சோ இத பார்த்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றான், இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெடிஷனல் மெத்தட், தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. இவங்க இந்த பக்கமா பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா இன்னொரு குரூப் வரானுங்க. சின்ன பசங்களா பாத்துருங்கடா, இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஜெயிண்டான ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, நாங்களே பார்த்து எப்படியாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். உசுரோட இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்தவனுங்க சொல்றானுங்க. எங்களுக்கு தெரியும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஈஸியா உதாசீனப்படுத்திடுறான். நம்ம ஹீரோ அவனுடைய தாத்தாவோட காருக்குள்ள இருந்த ஒரு பழைய மேப் ஒன்று எடுத்து அதை பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த மேப்ல என்ன சொல்லுது அப்படின்னா, வாட்டர் இங்க சுத்தி முத்தியும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இல்ல, ஆனா இந்த மலைக்கு பக்கத்துல வாட்டர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான் மேப்பை பார்த்துட்டு. ஏன்னா அங்க ஒரு மார்க் ஒன்று போட்டிருப்பாப்ல தாத்தா. சரி இன்னைக்கு ரெஸ்ட்டை போட்டு நாளைக்கு போகலாம், போய் வந்து அந்த மவுண்டன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான போடுறானுங்க. குரூப்பா நிறைய பேர் வந்தானுங்க இல்லையா, எல்லாரும் இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. ஆனா ஒரு 3 பேர் இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே இருங்கடா உச்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த இடத்த விட்டு போக அவனை அந்த லிசார்டு வந்து அப்படியே போட்டு தள்ளிடுது. இவனுங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒண்ணு பந்து மாதிரி வந்து விழுகுது. என்னடா இவ்வளவு பெரிய பந்துன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒண்ணுக்கு இருக்க போனவனோட தலை துண்டா வந்து விழுகுது. பயந்து தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானு. சுபாஷே உங்க அம்மா கிட்ட நாங்க இப்ப என்னடா சொல்ல போறோம், உன்னை போட்டிக்கு கூட்டிட்டு வந்து கொன்னுட்டமாடா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கானுங்க. இன்னும் இவனுங்களுக்கு தெரியாது இவனுங்களே சாக போறானுங்க அப்படின்னு உசுரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த லிசார்டு ரொம்ப புத்திசாலித்தனமா தந்திரமா இவனுங்களுக்கு முன்னாடியே வந்து இவனுங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுது. அடுத்த நாள் வந்து காலையில தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி 3 பேர் காணாம போயிட்டானுங்க, போட்டிக்கு வந்துதான் அப்படின்னு. இதை ஹீரோயினோட ஃபான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த போட்டியை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம், தடை செஞ்சு வைக்கலாம், பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்னன்னு சொல்லி தெரியாம நம்ம இந்த போட்டியை வந்து முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஃபானோட மேனேஜர் அவனுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. போன் போட்டது யாரு, அந்த பிசினஸ் மேன். அந்த என்னையா என்ன நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, ஆக்சுவலா இவன் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்கான் இந்த ஒரு போட்டிக்கு. நடந்தது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் அந்த மேனேஜரும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான். சொன்னதுக்கு அப்புறமா இங்க பாரு உன்னை கொன்னே விடுவேன், இந்த போட்டி வந்து நடந்தே ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான் அந்த பிசினஸ் மேன். இந்த மேனேஜரும் இப்ப நம்ம சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபான் கிட்ட வந்து மேடம் இப்ப இந்த மாதிரி நம்ம இந்த பொட்டன்ஷியலான இந்த கேம் நடத்தி தான் ஆகணும், இல்லனா உங்களுடைய ரெபுடேஷன் போயிடும், உங்க மேல இருக்கக்கூடிய உங்க ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும் அப்படி இப்படின்னு பேசி மண்டைய கழுவி விட்டுறான். சரி வேற வழி இல்லாம ஃபானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமை தான் காமிக்கிறாங்க. மேப்ல போட்டிருந்தபடி அந்த ஒரு கேவ் மாதிரி ஒரு பகுதி இருக்கு, மலைக்கு அடியில அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்கிறானுங்க. பயங்கர இருட்டு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான் ஒருவேளை தண்ணி வந்து அந்த பக்கமா இருக்கும், பாறைகளை போட்டு யாராவது தடுத்து வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஏதோ மிகப்பெரிய நடுக்கம் எல்லாமே வருது. ஏதோ ஒரு மிகப்பெரிய உயிரினம் வந்தா டகடகன்னு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்த பின்னாடி தான் தெரியுது அந்த மிகப்பெரிய லிசார்டோட வீடே இந்த ஒரு குகை தான். அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அவங்க தாத்தா வந்து இன்ட்டு போட்டு வச்சிருந்துப்பாப்ல. போடு சக்க படம் சூடு பிடிக்குதுல, என் நண்பனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி வந்த பாவம் அந்த ஃப்ரெண்டு அரும்பாட்டுக்கு ஊருக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அவனை கூட்டிட்டு வந்து காம்படிஷன் கூட்டிட்டு வந்து அவனை அப்படியே வந்து அந்த லிசார்டு முடிஞ்சிட்டு தூக்கிட்டு போயிருச்சு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சியும் துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஓடுறாங்க வாழ்க்கையோட எல்லா வரைக்கும் ஓடுறானுங்க. அதாவது அந்த குகையோட எல்லா வரைக்கும் வெளியே வந்துட்டானுங்க. கார்ல அப்படியே வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கானுங்க. கேம் நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு பிளேஸுக்கு வராங்க. வந்த ஹீரோயின் ஃபான் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லிசார்டு ஒன்று இருக்கு, அது எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, என் கூட இருந்து அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு செத்து போயிட்டான், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். வாசுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க அவ சீப்படா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறா. அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் நம்பல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்த வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பள்ளம் ஒன்று உருவாகி அதுக்குள்ள போயிடுறான். அவனை ஏதோ ஒரு உயிரினம் வந்து உள்ள எடுத்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து நம்ம ஹீரோவோட வார்த்தை மேலே நம்பிக்கை வருது. எல்லாரும் நம்புறானுங்க நம்ம ஹீரோவோட பேச்ச. ஓடுங்கடா 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 அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் போகிறது, அவ்வளவு தூரம்லாம் தப்பிக்க முடியாது இல்லையா, அதனால அந்த ட்ரக்குக்குள்ளேயே வந்து எல்லாரும் ஏறிக்கிறாங்க. அப்படியே மறைஞ்சுக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஃபானோட மேனேஜர் அவனால உள்ள ஏற முடியல, ஏன்னா ஆல்ரெடி ஆளுங்க ஏறிட்டாங்க. கரெக்டா அந்த ட்ரக்குக்கு வெளியிலேயே வந்துருது அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் லிசார்டு. அந்த மேனேஜர் பாக்குது, அப்படியே அவனை கடிச்சு கோதறி தின்னுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவையும் ஃபான் ஹீரோயினையும் ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவனுங்களை அப்படியே விரட்டலாம் அப்படின்னு சொல்லி போகுது. அவன் பாட்டுக்கு ஊர் மூலையில எங்கேயோ பாட்டு பாடிட்டு தெரிஞ்சியா, யோ தாத்தா நீ பாட்டுக்கு செத்து போய் அவனை கூட்டிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டேயா அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த காருக்குள்ளதான் தங்கச்சி இருக்கா, அண்ணனை காப்பாத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரனை இந்த பக்கமா அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரன் அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே இப்ப மாட்டிக்க போறாங்க. ஹீரோவும் ஃபானும் ரெண்டு பேரும் ஓடிட்டு இருந்தவங்க ஒரு பள்ளத்துக்குள்ள அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. ஹாரன் சவுண்ட கேட்டு அந்த மிருகமும் அப்படியே வந்துருது. அப்படியே வந்த மிருகம் அப்படியே ட்ரக்க சுத்தி வருது. அதால பார்க்க முடியல உள்ள வந்து ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க ட்ரக்குக்குள்ள. அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இடம் இது, எங்கடா வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த பள்ளங்கள் தான் இந்த கிரியேச்சரோட ஒரு மிகப்பெரிய ஆயுதம், மூலதனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்கச்சக்கமான முட்டைகள் இருக்கு அந்த இடத்துல. சோ இதுல இருந்து இதனுடைய சந்ததிகள் ஒன்னும் அழிய போறது இல்ல, இந்த இடம் முழுக்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஏதோ வினோதமா ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அந்த இடத்துல தான் இருக்கான், இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆக்சுவலா அந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்து ஒரு லிக்யூட் மாதிரி ஒண்ணு வருது. அதை எடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, பசை எடுத்து ஒட்டி வைப்போம்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட அந்த மான்ஸ்டர் சுவத்துல வந்து ஒட்டி வச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு பாக்குறாங்க, எப்படியாவது இவனை காப்பாத்திரணும் அப்படின்னு. அவனுக்கு மயக்கமும் தெரியல, இவங்க ரெண்டு பேரால காப்பாற்றவும் முடியல. இந்த பக்கமா ட்ரக்குக்கு வெளியில காமிக்கிறாங்க, அந்த மான்ஸ்டர் அப்படியே வந்து ட்ரக்குக்கு மேலே படுத்து தூங்கிருது. அப்படியே ரெண்டு பேரும் சைஸா மூவ் பண்ணி இந்த இடத்துல தப்பிச்சிடலாம், எப்படி சைஸா மூவ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தங்கச்சி பொண்ணு அப்படியே சைஸா மூவ் பண்ணி வந்து வெளியில வந்து அந்த காருக்குள்ள போயிட்டா. அந்த பணக்காரன் அடுத்து வந்து வெளியில வரான். போறவன் சும்மா இருக்கணும்ல, அந்த மிருகத்துக்கிட்ட போயிட்டு ஃபக் அப்படின்னு சொல்லி சிம்பலை காமிச்சிட்டு இருக்கான். அது அப்படியே முடிச்சிருச்சு. ஒரு முதலையே இன்னொரு முதல்ல முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செத்துட்டான் அந்த இடத்துலயும். ஆக்சுவலா அந்த பணக்காரனையுமே கீழே குகை மணி நிறைய பிளேஸ் இந்த மான்ஸ்டர் வச்சிருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல வந்து அது உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த திரவியத்தை வச்சு சுபத்துல அப்படியே வந்து ஒட்ட வச்சிருது. நான் கூட பயம் உள்ள செத்துடுச்சோன்னு நினைச்சேன். நடந்து வந்த ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறி அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த பக்கத்துக்கு அந்த பக்கமா தண்ணி நிறைய இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சுவரை வந்து அந்த மான்ஸ்டர் தான் உருவாக்கி வச்சிருக்கு. ஆக்சுவலா இதுல இருந்து என்ன புரியுது, எதிரிக்கு எதிரி நண்பன் தான் அப்படின்னு. அதாவது அந்த மான்ஸ்டருக்கு தண்ணி அப்படின்னா சுத்தமா பிடிக்காது போல, அதனாலதான் தண்ணி வராம தடுத்து வச்சிருந்திருக்கு. எதிரியோட எதிரியான தண்ணி தான் நமக்கு நண்பன். இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர்
வந்துருச்சு. அவ்வளவுதான், அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போவோம். 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி குகையை விட்டே வெளியே வந்துட்டாங்க. ஆக்சுவலா அங்க இன்னும் சில பேர் வந்து பரிசு ஜெயிச்சே அவன் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் தண்ணியை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, எப்பா சாமி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க உசுரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேடம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வந்து பரிசு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வேற சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த கிரியேச்சர் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன வேகம்! வந்த வேகத்துல அங்க இருந்த ஒருத்தனை வந்து அப்படியே கையில தூக்கிட்டு போயிருது. இவ்வளவு நேரம் சீனா பேசினவன் இப்ப கதற ஆரம்பிக்கிறான். தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன். ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா ஃபான், அவளையுமே பிடிச்சிருது. நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. வேற வழி இல்லாததுனால ஹெல்ப் வேணும் அப்படின்றதுனால ஃபிளார் கன் அப்படியே ஷூட் பண்றான். அந்த அட்டென்ஷனை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறான். அந்த ஃபிளார் கனை பார்த்துட்டு ஒரு குரூப் வந்து அவங்கள நோக்கி வராங்க. வந்தனவங்க தான் ஆல்ரெடி பசங்களா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தவங்க தான் வந்திருக்காங்க. நான் தான் படிச்சு சொன்னீங்களா பேர பசங்களா, ஏன்டா கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சொல்றான். தங்கச்சியும் எப்படியோ தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஒரு பிளான் ஒண்ணு போடுறானுங்க. கார்ல இருந்த எல்லா லவுட் ஸ்பீக்கரையும் ஒன்னா வச்சு பாட்ட போடுறானுங்க. இதை கேட்ட கிரியேச்சருக்கு வந்து டெம்ட் ஆயிருது. டெம்ட் ஆகி அப்படியே வேகமா வர ஆரம்பிக்குது. அப்படியே வந்த கிரியேச்சரை 4 பக்கமும் இருந்து 4 காரெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சுடுறானுங்க. மிகப்பெரிய ஈக்கி மணி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு குத்துறானுங்க. இவனுங்க இந்த பக்கமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே கேவுக்கடியில நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சியும் போய் மத்தவங்க எல்லாத்தையும் அப்படியே காப்பாத்தி ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரன் இருந்தா இல்லையா பிசினஸ் மேன், அவனையும் காப்பாத்துறானுங்க. நிறைய பேர் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல நிறைய பேரை காப்பாத்திட்டாங்க. இந்த பணக்காரனோட ஆளுங்க வந்து உள்ள வந்து பாம் வர எடுத்துட்டு வரானுங்க. எடுத்துட்டு வந்து இந்த பாம் அப்படியே வெடிக்கட்டும், இந்த லிசார்டோட இடமே செதறி போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் நினைக்கிறான். அந்த பணக்காரன் இருந்த இடத்துல தான் இப்ப நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப அந்த கிரியேச்சர் வந்து வந்துருது. அவன் எப்படியே வந்து திமிக்கி கொடுத்து ஓடிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினால ஓட முடியல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினோட கதை மறுபடியும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோடாரி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து அவனுடைய கழுத்திலே வந்து ஒரு போர்டு போடுறான். ஒரு சின்ன கோடாரியை வச்சு அதால ஒண்ணுமே பண்ண முடியல. சுத்தி வளைச்சு பிடிச்சிருச்சு ஹீரோயினை. நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமா அதனுடைய வாயிலேயும் அந்த ஃபிளார் கன் எடுத்து அப்படியே சுட்டுறான். அதனுடைய நாசி பகுதியில போய் ஒரு மாதிரி அதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகவும் அது அப்படியே ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில அப்படியே வந்து நம்ம ஹீரோ அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்றதுக்கான பட்டனையும் வந்து பிரஸ் பண்றான். பிரஸ் பண்ண உடனேயும் அந்த சுவர் உடைஞ்சு தண்ணி அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா அடிச்சுக்கிட்டு வர ஆரம்பிக்குது. வெள்ள மாதிரி வந்து அந்த தண்ணியில இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியே வந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. அந்த மிருகம் அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிருச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டாங்க. வெளியில வந்து பார்க்கும்போது எல்லா பக்கமும் இருந்து தண்ணி வருது. இவ்வளவு நாளா தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டு இருந்த இந்த மக்களுக்கு இனிமே விடிவு காலம் பிறக்க போகுது. இந்த வில்லேஜ்ல இருந்தவங்களுக்கு அந்த மிருகத்தோட கதை அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முடிஞ்சு போச்சு தண்ணிக்குள்ள. ஏன்னா தண்ணினா அதுக்கு ஆகாதே. ஃபைனலா அந்த பணக்காரன் வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வரான். வெளியில வந்தவன் அந்த கிரியேச்சர் போட்ட முட்டையை வேற எடுத்துட்டு வரான். முட்டாப்பைய எடுத்துட்டு வந்து அப்படியே சிரிக்கிறான் ஒரு மாதிரி வித்தியாசமா. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா அந்த உயிரினம் முழுசா சாகல அப்படின்னு. சோ இதுக்கப்புறமா இன்னும் பலவிதமான லிசார்டு இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. சோ இந்த இடத்துலயே இந்த படம் வந்து முடிவுக்கு வருது. ரொம்ப டிஃபரெண்டா அட்வென்ச்சரஸா சூப்பரா எப்படி நல்லா இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அடுத்து ஒரு தரமான படத்துல மீட் பண்ணலாம். பாய்.